இந்த ஸ்கூல் படிக்கிற டயத்துலலாம் என்னதான் சோத்த கட்டி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாலும் வீட்டுக்கு வந்தோன்னே தீனின்னு தேடுவோம்ட்டு ஏதாச்சும் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி செஞ்சு கொடுக்குறதுல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க இது. எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவையும் 1/4 டீஸ்பூன் உப்பையும் ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு சுடுதண்ணியை ஊற்றி ஒரு சாஃப்டான மாவா பிசைஞ்சு வச்சுக்குவோம். பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சின்ன சின்ன போர்ஷனா எடுத்து உருண்டையாவோ நீளமாவோ தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கடாயில் 4 கப்பு தண்ணியை சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சிருக்க மாவை அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அதே கடாயில ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை சேர்த்து அதோட 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கல்லு மண்ணெல்லாம் போற அளவுக்கு அதை நல்லா வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கிட்டு வடிகட்டின பாக ஒரு கடாயில சேர்த்துக்கிட்டு அதோட வேக வச்சு வச்சிருக்க கொலக்கட்டையும் சேர்த்து ரெண்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 கப்பு துருவன தேங்காயும் ஒரு ஏலக்காயும் தட்டி சேர்த்துக்குவோம். எல்லாம் ஒரு சேர கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவோட 1/4 கப்பு தண்ணியை சேர்த்து கரைச்சு அதையும் ஊற்றி எல்லாம் திக்கானதுக்கு அப்புறம் இறக்கணும்னா ஒரு அருமையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிருங்க.